ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருமதி ரேணு யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி வந்துட்டு சனிக்கிழமை ஈவினிங் வந்துட்டு சாமி கும்பிட்டது தான் உங்களுக்கு நான் வீடியோவாக எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பயங்கர பக்திகரமாக புரட்டாசி மாதம் சனிக்கிழமை ஃபஸ்ட்டு. அதனால் சரி வந்துட்டு பெருமாள் ஞாபகமாகவே வந்துட்டு சங்கு கோலம் வந்துட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் விளக்கேற்றிட்டு சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப அதிகமாகவே பெருமாளோட அப்படியே வந்துட்டு தீவிர பக்தியாகவே மாறியாச்சு. சூப்பராக வந்துட்டு அழகாக சங்கு கோலம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு வந்துட்டு நம்ம களத்தில் வந்துட்டு இறங்கியாச்சு. அதே மாதிரியே சூப்பராக நல்லா வரைஞ்சிட்டு கலரும் கொடுத்துருந்தேன். உங்களுக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அதே மாதிரி வந்துட்டு இந்த சங்கு ஸ்டார்டிங்லேருந்து நான் வரைஞ்சது வந்துட்டு ஷார்ட்ஸ் வீடியோவில் கொடுத்துருந்ததுனால திருப்பி மறுபடியும் லாங் வீடியோலையும் கொடுக்க வேணாம், உங்களுக்கு ஒரே இதாக பார்த்தது மாதிரியே தோணும், போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வீடியோவாக கொடுத்துருக்கேன். இன்றைக்கி வந்துட்டு லஞ்ச் என்ன செஞ்சுருந்தேன்னா சாம்பார் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு சாதம் வடிச்சிட்டு வேறு எதுவும் தொட்டுக்க காய்கறிகள்லாம் செய்யலை. இன்றைக்கி சிம்பிளாகவே வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் வந்துட்டு அப்பளம் மட்டும் வறுத்துட்டு அப்பளத்தை வச்சுட்டு சாப்பாடை உள்ளே தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. அது போலவே வந்துட்டு சூப்பராக வறுத்துட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் திருப்தியாக வந்துட்டு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி ஃபஸ்ட்டு கோலம்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம விளக்கேற்றி சாமி கும்பிட்றப்ப ஈவினிங் வந்துட்டு கரெக்டாக இருக்கும், நைட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரியே வந்துட்டு ரெடி பண்ணியிருந்தேன். அப்புறம் அழகாக வந்துட்டு கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு விளக்கு எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு நம்ம வந்துட்டு எல்லாத்துக்கும் பூ டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் வந்துட்டு விளக்கேற்றிட்டு எல்லோரும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். இன்றைக்கி வந்துட்டு சங்கு எப்படி கலர்ஃபுல்லாக பயங்கரமாக இருக்கா, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நான் வந்துட்டு எப்பயுமே இந்த மாதிரி சங்கு கோலம் போடுறப்ப எப்பயுமே ஒயிட்டாகவே தான் கொடுத்துட்டே இருப்பேனா. சரி இன்றைக்கி வந்துட்டு நல்லா கலர்ஃபுல்லாக அங்கங்கே நிறையா டிஃப்ரெண்ட் கலராக கொடுக்கலாம், எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ரெடி பண்ணேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஆரம்பிக்கிறப்ப எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாது. அதுக்கப்புறம் வரைய தான் கொஞ்சம் கொஞ்சமாக நானாகவே வந்துட்டு யோசிச்சுட்டு சரி இப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி வந்துட்டு பண்ணியிருந்தேன். உண்மையிலே போட்டு முடித்ததுக்கப்புறம் பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் 2 நாள் கழித்து இதை துடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோன்னா கூட மனசே வரலை. அந்தளவுக்கு வந்துட்டு நல்லா கால்படாத இடமாவும் சாமி ரூம் கீழே தானே, அதனால் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. திருப்பி மறுபடியும் அடுத்து வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான கோலத்தோடு வந்துட்டு பார்க்கலாம். இது சங்கம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 2வது வந்துட்டு நம்ம பெருமாளை மனதார நினச்சிட்டு அன்றைக்கி நான் ரொம்ப அமைதியாக பொறுமையாக உட்காந்துட்டு சூப்பராக வரைய ஆரம்பித்தேன். அதனால் ரொம்ப மனசு திருப்தியாக சூப்பராகவே வந்துருந்துச்சு. எனக்கு ரொம்ப மனசு திருப்தியாகவும் இருந்துச்சு, சந்தோஷமாகவும் இருந்துச்சு. அதோடு நம்ம குலதெய்வமும் நினச்சிட்டு பெருமாள் 2ஐயும் நினச்சிட்டு மனதார சாமி கும்பிட்டுக்கலாம். இன்றைக்கி நம்ம போட்டிருந்த கோலம் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.